100 நாள் வேலை திட்டத்தில் 3 மாத சம்பள பாக்கியை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், தற்போதைய நிலவரம். சிவரஞ்சலி, திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு 1000க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் முக்கியமான கோரிக்கையாக 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்தி வழங்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்த தொழிலாளர்களின் 3 மாத ஊதிய நிலுவையை உடனடியாக வழங்கிட வேண்டும். பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டும் பயனாளிகள் வறுமையின் காரணமாக காலதாமதமாக வீடு கட்டி வருகின்றனர். அவர்களை வீடு கட்ட தகுதியற்றவர்கள் என்று அவர்கள் வீட்டின் உரிமைக்கான உத்தரவை அரசு அதிகாரிகள் ரத்து செய்து வருகிறார்கள். இந்த நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும். அவர்கள் வீடு கட்டுவதற்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும். அதே போன்று குடிமனை பட்டா இல்லாமல் அனைவருக்கும் குடிமனை பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் கோட்டூர் கடைவீதியில் இருந்து பேரணியாக சென்று ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் காவல்துறையினர் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவிக்கப்படும், அதற்கு அடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சிவரஞ்சலி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.